ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுமுறு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆமாம், நான் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெய் காய வச்சிட்டாங்க. நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னா நம்ம போட்டு எடுக்கலாம். வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நேரம் மிச்சமாகும். அதுக்காக தான். இதில் நான் என்னென்ன மாவு ஆட் பண்ணணுன்னு என் பையன் வீடியோவை ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டான். அதனால் இந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, சாரிங்க. இந்த மாவில் நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னாக்கா, கடலை மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், எள் இதுதாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி மாவோட நல்லா கிளறி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா பசைஞ்சு விடணும். அந்த கெட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மாவை நல்லா பசைஞ்சு விடணும். நல்லா பசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம உரலில் போட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். என் பையன் பண்ண தவறுக்கு சாரிங்க. சரிங்களா? கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. உரலில் போட்டு முறுக்கு பிழிஞ்சி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம கையில் எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க. சூடான எண்ணெயில் பிளேட்டில் உள்ள முறுக்கு மாவு தூக்கி போட்டு முறுக்கு எடுக்க வேண்டியது தான். சுட சுட முறுக்கு தயாராகிடும். நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.